இந்த கருத்தை கேளுங்க, எவ்வளவு அருமையா இருக்கு. நீ பையன் கப்பல்ல ஏறினானா, பயந்துகிட்டு அழுதுகிட்டே இருந்தானா. இல்ல இந்த கப்பல் மூழ்கிறோம், இது போய் எங்கேயாவது சொருகிறோம், கடல் பூதம் என்ன சாப்பிட்டோம்னு அழுதுகிட்டே இருந்தானா. எல்லாருக்குமே இந்த பயம் பரவி இருக்கு. அழுது 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 சூழலை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். எவ்வளவு சொன்னாலும் தாங்க மாட்டேங்கிறான். அவனை பார்த்து அடுத்தவங்க பயப்படுறாங்க. கப்பல்ல ஒரு ஞானி இருந்தார், டீச்சர். அவர் என்ன தெரியுமா பண்ணார்? பையனை தூக்கி கடல்ல போடுறான்னு தூக்கி கடல்ல போட்டாங்க. கடலில் தத்தளிக்கிறான், தவிக்கிறான், எல்லாம் செய்கிறான். உயிர் போற நேரத்துல ஓன கத்தும் போது 2-3 பேர் குதிச்சு அவனை காப்பாத்தி கப்பல்ல போட்டாங்க. காப்பாத்தி கப்பல்ல போட்டதுல இருந்து கரை வர வரைக்கும் கம்முன்னு இருந்தானா. ஏன் தெரியுமா? அவனுக்கு கடலின் ஆபத்து முழுமையாக தெரியவில்லை. அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய அவர் கப்பலின் உன்னதமும் அவனுக்கு தெரியவில்லை. இது ஒரு அரபிய பழங்குடியினர் கதை. முதலில் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கின்ற நம்முடைய வீட்டிற்கான சூழலை குழந்தைகளுக்கு நன்றி உணர்வோடு கடத்துங்க. எனக்கு என்ன பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்கிறான்.